துரோகத்திற்கு பெயர் போனவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வாக்கு சதவீதம் 1 விழுக்காடு உயர்ந்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி உளறி இருப்பதாக கூறியுள்ளார். இல்லாததை இல்லாதது போல, இருப்பது போல ஊதி பெருக்கி காட்டுவது பழனிசாமிக்கு கைவந்த கலை என்றும் தெரிவித்துள்ளார். மக்களால் நிராகரிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்களுக்கு கூட்டல் வகுத்தல் கணக்கே தெரியாதுன்னு நம்பி பொய் கணக்கை அவிழ்த்து விட்டிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நம்ம கொள்கை கூட்டணிக்கு எதிராக அவங்க போடுகிற கணக்கெல்லாம் தப்பு கணக்குகளாகத்தான் ஆகும். வெற்றி கணக்கு நம்ம கூட்டணிக்கு தான். நம்ம எதிர்க்கிற எதிர்கட்சிகள்லாம் வாக்குகளை பிரிக்க தனித்தனியாக வந்தாலும் சரி, மொத்தமாக சேர்ந்து வந்தாலும் சரி, 2026 திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். அதுவும் சாதாரண வெற்றி அல்ல, சரித்திர வெற்றியை பெறுவோம்.